உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகா மகா சார், கீழே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு சார். ஆமா விக்கி, யாரோ கூப்பிடுறாங்க. சரி, வாங்க போய் பாப்போம். வா. செல்லம்மா மேடம், என்ன விஷயம்? கான்ஸ்டபிளோட வந்திருக்கீங்க? சொல்றேன். மகா எங்க? இதோ. வாங்க. மேடம் சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். கேஸா? கேஸ் விஷயமாவா? ஆமா, இந்த வீட்ல மகான்ற பேர்ல ஒருத்தி இருக்கால, அவளை கூப்பிடுங்க. எதுக்கு மேடம் இப்ப அவங்கள கூப்பிட சொல்றீங்க? சொல்றேன், முதல்ல அவளை கூட்டிட்டு வாங்க. விக்கி, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். விக்கி சார், ஒரு நிமிஷம், நானே போய் கூட்டிட்டு வரேன். என்ன விஜய், எதுக்கு கதவு தட்டின? ஒரு முக்கியமான விஷயம், கெஸ்ட் வந்திருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க போலாம். கெஸ்டா? யாரு என்ன பார்க்க வந்திருக்காங்க? மா, உங்கள இல்ல, மகாவ. எனக்கா? எனக்கு யாரு கெஸ்ட்? அப்படி யாரும் கிடையாது. இருக்காங்க, கெஸ்ட் இருக்காங்க. வாங்க, வந்து நீங்களே பாருங்க. மகா இரு. விஜய், நீ யாருன்னு சொல்லாம அவ கீழே வரமாட்டா. மா, இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வாங்க. வந்துருங்க. என்ன ஆண்டி, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏய், நீ இன்ஸ்பெக்டர்னு உடனே பயந்துராத. அந்த செல்லம்மா மகாவோட ஃப்ரெண்டு. இந்த பக்கம் வரும்போதெல்லாம் வீட்ல வந்து காஃபி குடிச்சிட்டு போவா. இப்போவும் அப்படிதான் வந்திருப்பா. காஃபி குடிக்க வந்தவங்க எதுக்கு ஆண்டி என்ன பார்க்கணும்னு சொல்லணும்? விஜய் ஒரு லூசு. அந்த மகாவை கூப்பிட சொன்னதுக்கு உன்னை வந்து கூப்பிட்டுட்டு போறான். சரி, நீ வா, எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கிருப்பா, என்ன யோசிக்கிற? நான் பாத்துக்கிறேன், வா. வா. எதுக்கு இவளை பார்க்கணும்னு சொன்னீங்க? அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் பார்க்க தான் வந்திருக்கேன். என்னையா? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான், சொல்றேன். யாரு இவன்? இவன் தான் மகேஷ் ஆண்டி. மகேஷ்னா? என் ஹஸ்பண்ட் ஆண்டி. மாட்னோம். நீங்க மகேஷ் தானே? நீங்க எப்படிங்க? அத நான் சொல்றேன் மகா. இந்த வீட்ல இருக்க உங்க எல்லாருக்குமே இவர் யாருன்னு தெரியாது. ஆனா இந்த மகாக்கு மட்டும் இவரை நல்லாவே தெரியும்.
இவர் யாருன்னு நாங்க சொல்றதை விட நீ சொன்னாதான் சரியா இருக்கும். நீயே சொல்லு. சொல்லு. இப்போ சொல்லுன்னு சொல்றல. என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஏய், உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன்னு சொல்லு. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பான்னு சொல்லு. மகேஷ், அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது இவங்க தானா? இவங்க தான் உங்க வைஃபா? இவங்க போட்டோ தான் அன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்களா? ஆமாங்க. ஆனா நீங்க நான் அனுப்பின போட்டோவை பார்க்கவே இல்லை நினைக்கிறேன். சாரிங்க. விக்கி, மேல போய் போன் எடுத்துட்டு வாங்களேன். சரிங்க மேடம். சீக்கிரம் போங்க. என்னங்க மேடம்? எங்க இந்த போட்டோவை நான் அப்பவே பார்க்காம விட்டேங்க. சாரிங்க. தட்ஸ் ஓகே. இவளோட உண்மையான பேரு கிருபா. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நந்தினி கூட சேர்ந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா. முதல் திருமணத்தை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ண இந்த கிருபா மேலையும், தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போய் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்ய முயற்சி பண்ணதுக்காக நந்தினி மேலையும் மகேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால உங்க 2 பேரையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. சரிங்க மேடம். வாங்க. வாங்கம்மா. வாமா. வாங்கம்மா. விடுங்க. வாங்கன்னு சொல்றேன். கைய விடுங்க. என்ன பாக்குறீங்க? வரலனா அடிச்சு எடுத்துட்டு வாங்க. வரியா இல்லையா? விடுங்க. வாங்க மேடம். சொல்றேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.